So, police report. Okay. நான் வந்து நம்ம பெண்டிகாஸ்டல் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி இந்த டைம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல தான் ஆரம்பிச்சது சொல்லிப்பாங்க. ஓகேவா? ஆமாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பற்றி பேசுறது. இவங்களுடைய முக்கியமான வசனம் பெண்டிகாஸ்டல் மூமெண்ட் ஸ்டார்டட் ஆன் விச் பைபிள் வர்ஸ். எந்த பைபிள் வர்ஸ் சொல்லி பார்த்தோன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4. அப்புறம் அது அப்போஸ்தலர்ல அந்த சொல்லப்பட்ட அந்த மாம்சமான சொல்லி சொன்னது. ஸோ இயேசு கிறிஸ்து மேல பரிசுவாக வந்தது. இதை வச்சுதான் வந்து எங்களுடைய முழு இதுவே. ஸோ ஒன்னஸ் பெண்டிகாஸ்ட் சொல்லி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோவேல்ல சொல்லப்பட்ட அந்த இதுதான். ஓகேவா? இந்த அப்போஸ்தலர் 2:38 அப்புறம் அப்போஸ்தலர் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மெயினான டாபிக் பெண்டிகாஸ்டல் மூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக வந்து தேவன் பரிசுத்தாவி கொடுத்தாருன்னா வந்து சுவிசேஷம் வந்து பரவறதுக்காக, ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக. அது ஏர்லி டைம்ல வந்து கிறிஸ்தவம் சொல்றது வந்து ஒண்ணுமே இல்லாம சின்ன ஒரு இதாக தான் இருந்தது. அது அங்க இருக்கிற மக்கள் ஃபர்ஸ்ட் யார கிறிஸ்டியன் சொல்லி சொன்னாங்கன்னா அண்டியோக்கியா சொல்ற சபையில இருக்கிற மக்களை தான் வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லி சொன்னாங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இல்ல. அந்தியோக்கியா சபை. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அந்நாளிலே எருசலேமிலிருந்து கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்தியோக்கியா சொல்ற சபையில தான் வழங்கப்பட்டுச்சு. எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது சிரியால இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பவுல் லெபனானுக்கு மேல. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்தியோக்கியா. ஓகேவா? கீழே வந்து பாத்தீங்கன்னா எருசலேம் இருக்கும், மேல அந்த சிரியா. ஓகே, இது வந்து லெபனான். இது கீழே இருக்கு லெபனான். இது மேல சிரியா அந்த இதுல வந்து இருக்கிறது. ஓகேவா? அதே மாதிரி இங்க ஒரு அந்தியோக்கியா இருக்கும், மேல ஒரு அந்தியோக்கியா இருக்கும், இது வேற ஒரு அந்தியோக்கியா. ஓகே, சேம் பேர் தான் இருக்கும். வேற ஒரு ஊர்ல இருக்கிற பட்டணங்கள். ஓகே. எப்படி வந்து நம்ம ஊர்ல சேலம் இருக்கோ, அப்புறம் இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா சேலம். ஆமா. ஓகே. அதே மாதிரி யூஎஸ்லயும் பாத்தீங்கன்னா சேலம் சொல்லி ஒரு ஸ்டேட் இருக்கு, ஒரு இது இருக்கு, சிட்டி இருக்கு. ஓகே. வேற இடத்துல ஊர் சொல்லி பார்க்கணும். ஓகே. என்னதுன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் சொல்லிட்டு சேலம் போலீஸ் யூஎஸ். ஓகே, இந்தியன். ஸோ என்னாச்சுன்னா வந்து யூஎஸ்ல இருக்க சேலம் போலீஸ்க்கு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஆட்டோ ரிக்ஷா பத்தின ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ சேலம் போலீஸ் இன் தமிழ்நாடு, டான்ஸ் இன் சேலம் யூஎஸ்ஏ. ஓகே.
சேலம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் as you are aware auto rickshaw charges tourism in ஏற்காடு 50 ரூபா for 100 கிலோமீட்டருக்கு. சொல்லி ஒரு போட்டிருக்காரு. ஆனா யார் அட்டாக் பண்ணியிருக்காருன்னா வந்து சேலம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா we are சேலம் போலீஸ் சேலம் ஆர்ஜி சேலம் EBSI. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் என்னதுன்னா ஆன்டியாக். ஆன்டியோக் சொல்றது டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் இருக்கிற அந்தியோக்கியா சொல்லி பார்க்குறோம். பவுல் வந்து ஊழியம் பண்ணது இங்கே. சரி, ஓகே. சும்மா இன்ஃபர்மேஷன் தான் இது. ஆனால் என்னதுன்னா வந்து சபை சொல்ற ஆரம்பிக்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. சபை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்த லெசனில். ஓகே. ஆனால் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுப்பட்ட காலத்தில் வந்து எங்கேயுமே வந்து ஒரு சபை சொல்கிற ஒரு இதுவே கிடையாது. சரி, ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் சொல்கிற அந்த இதுவே கிடையாது சொல்லிடுவோம். நம்ம என்ன பார்க்குறோன்னா சுமார் 100 AD அப்போ வந்து யோவான் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு 18 வயசு ஓகே ஞானஸ்நானம் பெறதுக்கு மெச்சூர் ஆக ஏஜ் ஒரு ஆளுக்கு பர்சனுக்கு வந்து அந்த கைகளை வைக்கிறாரு. ஓகே ஓகே வச்சவொன்னா அவனுக்கு வந்து கிஃப்ட் ஆஃப் போலீஸ் கிடைக்குது. அவன் வந்து எத்தனை வயசு வாழ்வான்? அவன் 100 வயசு வாழ்றான்னு வச்சுக்கோங்க. சுமார் 218 அதுதான் அதோட முடிஞ்சது. 118 தானே இல்லையா? அவன் 100ல அவனுக்கு 18 வயசு 118 வரைக்கும் தானே இருக்கும். 100ல 18 வயசு. அப்போ இன்னொரு 100 வயசு வாழ்றான். ஓகே அவன் 100 வயசு. ஓகே ஓகே. அப்பனா 100 வயசு 88 கரெக்டா? அப்போ வந்து அவனுக்கு 100 வயசு ஆகுது. அந்த பையனுக்கு 18 அவனுக்கு 18 வயசு ஆகும்போது யோவானுக்கு 96 100 வச்சுக்கோங்க. அப்போ அது வரைக்கும் வாழ்றாரு வச்சுக்கோங்க யோவான். ஏன்னா புக்கு எழுதுனது 96 AD தான் வந்துட்டாரு. 100 வருஷம் வாழ்றாரு வச்சுக்கோங்க. ஓகே ஏன்னா அப்போ 100 வயசுல 18னா அப்போ பிறந்தது 188 88ல பிறந்திருக்காரு. ஓகே 88ல இல்ல 82 இங்க ஒரு 182. ஓகே 182. ஸோ 100 வயசு எண்ட் ஆஃப் அந்த கிஃப்ட் அவனுக்கு கொடுத்த கிஃப்ட் வந்து மறைஞ்சிருக்கு கடைசியா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தா இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அந்த அளவு அற்புதம் நடந்த மாதிரி இல்லை. சில இடத்துல வந்து சில மிராக்கள் சில இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் அது வந்து அந்த அளவு ரெக்கார்டும் கிடையாது. ஓகே இந்த தேவைகள் சந்திக்கப்படுறது அதெல்லாம் வேற தானே. இப்போ இந்த ஜார்ஜ் முல்ல அவருடைய ஹோம்ல உள்ள நீட்லாம் சந்திக்கப்படுறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வேற தானே. ப்ரேயருக்கு ஆன்சருங்கிற மாதிரி தானே. ப்ரேயருக்கு ஆன்சர் அதான் நம்ம அந்த கேட்டகரி பார்க்கலாம். ஓகே 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 இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, ஒரு ஜாப். ஓகே நீங்க வந்து அந்த வேலையை முடிக்க பார்ப்பீங்களா இல்லைன்னா வந்து பக்கத்துல இருக்கிற மற்றதையும் வந்து பார்ப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருக்காங்க. அவ பக்கத்துல வந்து ஒருத்தவங்க விழுந்துடுறாங்க. பக்கத்துல ஒருத்தவங்க வந்து சாப்பாடு கேட்குறாங்க. பக்கத்துல ஒருத்தவங்க தூங்குறதுக்கு எனக்கு பெட்ஷீட் தாங்க சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க போய் கொடுத்துட்டு வருவீங்களா இல்லைன்னா வந்து இல்ல ஓட்டப்பந்தயம் தான் ஓடும். அதுதான் மெயின். ஓகேவா? அப்போ நீங்க பார்க்க வேண்டியது என்னதுன்னா இஸ்ரேல் நாடு அவங்க வந்து ஆப்ரஹாம் தெரிந்து கொள்வதுல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எல்லாம் யார் மேல இருந்தது? தேவனுடைய ஃபோக்கஸ் இந்த நாட்டு மேல தான் இருந்தது. மற்ற தேசங்கள் மேல இல்ல. என்னதான் நினிவே பட்டணத்துக்கு வந்து அவங்க மனம் திரும்புறாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லு, அவங்க மனம் திரும்பினா வந்து மன்னிக்கிறார் சொல்லி போகிறோம்.
ஓகே. ஆமா. ஆ. மத்தபடி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யார் நிமித்தம் வந்து செய்யற செயல்படுறது, யார் நிமித்தம் மத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா இஸ்ரேல் நேஷன் மூலமா. இஸ்ரேல் தான். ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து காட் என்ன சொன்னார் ஆபிரகாம் கிட்ட, உன் மூலமாய் ஆமா. சகல தேசத்தாரையும் ஜன ஆசீர்வதிப்பேன். ஆமா. ஆல் நேஷன் பிளஸ் 3 அதானே வந்து வாக்கு பண்ணாரு. வாக்கு பண்ணது. ஆமா. அப்போ இந்த வாக்கு பண்ண தேசம் வந்து என்னதுன்னா இஸ்ரேல் தேசம். ஏன்னா படிச்சிடலாம் அது கூட. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது வந்து என்னதுன்னா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒருத்தர் வருவாரு சொல்ற போது நம்ம கலாத்தியர் போலாம். 3ஆம் அதிகாரம் 15-16. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்கிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஓகேவா? அப்போ அந்த சந்ததி சொல்லி அந்த உன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்லும்போது யார் மூலமா அந்த சந்ததி சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து. ஓகே. அப்போ அல்டிமேட் காடோட கோல் என்னதுன்னா இயேசு கிறிஸ்து வரணும். ஓகே. அது வரைக்கும் எந்த நாடு காப்பாற்றப்பட்டிருக்கு? இஸ்ரேல் நாடு. ஓகே. அதனால அவங்க மற்ற தேசங்களோட கலக்காதபடிக்கு சட்டத்திட்டங்கள் கொடுத்து ஓகே பாதுகாக்கப்பட்டு சொல்லி போகிறோம். ஓகேவா? இப்ப அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்ன விஷயம்னா வந்து எதுக்காக நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தாரு இஸ்ரேல் மக்களுக்கு? ஏன் கொடுத்தாரு? அவங்க தனியா பிரித்து எடுக்கப்பட்டவங்களா காமிக்கிறது. கரெக்ட். பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கிறதுக்கு. எதுக்காக பிரித்தெடுக்கப்படணும்? அவரோட சந்ததி இந்த கிறிஸ்து வரணும், அந்த சந்ததியில தான் வரணும், மற்றவங்களோட கலவாம இருக்கிறதுக்கு. மற்றவங்களோட கலவாம இருக்கிறதுக்கு. ஓகேவா? வசனம் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா வசனம் படிக்கலாம். அதே கலாத்தியர்ல 23-24. 3:23-24. கலாத்தியர் 3:23-24. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ஓகே. என்னதுன்னா அது வரைக்கும் என்ன பண்ணப்பட்டோமா? காவல் பட்டிருந்தோம். ஓகே. காவல் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சா? இங்க போவாத அங்க போவாத இதுல நில்லு, இங்க போவாத அங்க போவாத இதுல நில்லு சொல்லி என்ன பண்ணிட்டான்? பயங்கரமா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்மள வச்சிருந்தான். சொல்லி சொல்றது நம்மள கிடையாது, இது நம்மளுக்கு சொல்லல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாங்க. ஓகேவா? அவங்கள காவல் பண்ணி வச்சிருக்காங்க. யார் வர வரைக்கும்? அந்த வாக்கு வர வரைக்கும், அந்த கிறிஸ்து வர வரைக்கும். அப்போ இதுதான் ஃபோக்கஸ். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் நான் சொன்ன பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள்ல ஒரு ஓட்டப்பந்தயத்துல பக்கத்துல என்ன வேணா நடக்கும். ஆனா வந்து தேவனுடைய அந்த ஆளோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? அந்த ஓடுறவங்களோட ஃபோக்கஸ் எப்படியாவது பிடிக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து இங்க தேவனோட திட்டத்தின்படி என்ன பண்றாருன்னா கரெக்டா அந்த டைம்ல அப்பாயிண்டட் டைம்ல ஏற்ற நேரத்துல வந்து இயேசு கிறிஸ்து வந்து வரார். அது வரைக்கும் அந்த சந்ததி வந்து காக்கப்பட்டிருக்கு சொல்லி போகிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்கிறாரு, நீங்க மனம் திரும்புகிறீங்களா, இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிறீங்களா சொல்லி கேட்கும்போது அவங்க ஏத்துக்க மாட்டேன் சொல்லி சொல்லும் போது என்ன பண்றாரு? அந்த தேசத்தையே அழிச்சிட்டாரு. ஆமா. ஓகே. 70ல கிபி 70ல அழிஞ்சு சொல்லி போகிறோம். அந்த வாய்ப்பு வந்து என்னதுன்னா முதலாவது யூதர்களுக்கு போகுது, பின்பு என்ன ஆகுது? இப்ப எதுக்காக தேவன் வந்து அப்படியே அந்த பிளானை மாத்துறாரு? என்னதுன்னா தேவன் என்ன சொன்னாருன்னா
உன் சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்லி சொன்னாரு. ஆமா. அந்த சந்ததி யாரு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்து சொல்லி. கிறிஸ்து. ஆமா. கிறிஸ்து வந்து எப்படிப்பட்டவர் சொல்லி பாத்தீங்கன்னா வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவர் சொல்லி பார்க்கணும். ஆ. மாம்சத்தின்படி பிறவாதவர். ஓகே. ஆமா. ஆ. ஆ. ஓகே. இப்போ வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவர்னா என்னதுன்னா, ஆபிரகாமுக்கு வந்து முன்னாடியே வந்து ஆகார் மூலமா வந்து ஒரு மாம்சத்துல ஒரு குழந்தை பிறந்தது. ஓகேவா? ஆனா இஸ்மாயில். ஆனா தேவன் என்ன சொன்னாருன்னா, இல்லப்பா நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அது மூலமா ஒரு குழந்தை வரணும்னு சொல்லி சொல்றாரு. ஆமா. அதுதான் வந்து உண்மையான சந்ததி சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆனா அந்த அந்த குழந்தை லிட்டரலா பாத்தீங்கன்னா அது வந்து காட் என்ன சொல்றாருன்னா, அந்த ஈசாக்கு வந்து மாம்சத்தின் சந்ததியா, ஆனா வந்து ஒரே நிமிஷம். அந்த ஈசாக்கு வந்து மாம்சத்தின் சந்ததியா, இவர் வந்து யாருன்னா மாம்ச சந்ததினா ஆகாருக்கு போயிடுறாங்களா. அப்புறம் சாராளுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் வருதான், அது இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா. ஓகே. நான் இங்க எழுதுறேன் பாருங்க. சொல்றேன்னா அது ஃபுல்லா புரிய வைக்கிறது. ஓகேவா? இதுதான் ப்ராமிஸ். ஓகே, வாக்குத்தத்தம் மூலமா வந்தவர். ஓகேவா? இப்போ என்னதுன்னா ஆபிரகாம் வச்சுக்கலாம். ஆபிரகாம் வந்து ஆகாரு, சாரா, இஸ்மாயில், ஐசக் சொல்லி பிறகுறாங்க. இஸ்மாயில் வந்து என்னதுன்னா ஆகார் வந்து எகிப்துல இருந்து வந்த ஒரு அடிமை. ஓகே. சாரால் வந்து அவங்களுடைய ஓன் கூட்டத்தார். ஓகே. சரி, இஸ்மாயில் ஆகார். இப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து மாம்சத்தின்படி பிறந்தவர். ஓகே, ஃபிளஷ், எந்தவித ப்ராமிஸ் கிடையாது. ஓகே. தேவன் என்ன சொன்னாருன்னா, சாராளுக்கும் உனக்கும் பிறகுறது தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராமிஸ் பண்ணேன். ஆமா. ஓகே, அது 100 வயசுல இவங்களுக்கு பிறகுறாங்க. ஓகே. ஆமா. இப்போ என்ன ஆச்சுன்னா, இது ஆபிரகாம் இருக்காரு. இது 4வது. சுமார் ஆபிரகாம்ல இருந்து ஒரு 2500 வருஷம் ஆகுது. ஆஃப்டர் என்ன ஆகுதுன்னா, இந்த ஐசக் மூலமா வந்த இஸ்ரேலர் அவங்க என்ன ஆகுறாங்கன்னா ஃப்ளஷ் ஆயிடுறாங்க. ஓகே. ஜீசஸ் மூலமா வந்த சந்ததி வந்து ப்ராமிஸ் பண்ணப்பட்டவங்க, வாக்குத்தத்தம். ஓகே, ப்ராமிஸ் ஆயிடுறாங்க. ஓகே. புரியுதா? புரியுது. ஓகே. மாறிடுது. இது எங்க சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல. 21. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. ஆமா. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. யார் அது? இஸ்ரேல். மக்கள் அடிமை தனத்துல இருக்காங்க. அவங்க மாம்சத்தின் பிள்ளைகள் ஆயிட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க 26. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள்.
அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, ஆ, கர்ப்ப அப்படியே வேதனை அதெல்லாம் ஓகே. அப்படியே 28 இருந்து படிங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல் வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ம், ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவின் ஆவின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல ம், இப்பொழுதும் நடந்து வருகிறது. ம், அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ம், அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ம், ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. ம். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு புதிய மார்க்கம் ஒண்ணு உண்டாகுது. ஓகேவா? இப்போ ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஃபோக்கஸ் எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இந்த நேஷன் மேல இருந்தது. இஸ்ரேல் எப்ப இயேசு கிறிஸ்து வந்தாரோ, அவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருக்காரு. ஓகே. என்ன ஆச்சு? ஃபோக்கஸ் எல்லாமே யார் மேல மாறிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இருக்கிற வர்ற அவருடைய ஏஜ் கொண்டவர் சபை மேல வருது சொல்லி போகிறோம். வந்துருச்சு. ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகணும்? சபையானது பூர்ணமடையணும், ஆ நிறைவடையணும். ஓகே. நிறைய வந்து அடைஞ்சதுன்னா என்ன ஆயிடும்? உலகம் வந்து முடிஞ்சிரும். இதனுடைய ராஜ்யம் வர்றதுக்கு தேவன் ராஜ்யம் வந்துடும். ஓகேவா? இப்ப சப்போஸ் வந்து இஸ்ரேல் மக்களே வந்து அந்த சபையா இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அப்பயே முடிஞ்சிருக்கும். அப்பவே வந்திருக்கும். ஆமா ஆமா. இப்ப இல்லாததுனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி சொல்லி ஒரு இருக்காங்க. அவங்கள எல்லா இடத்துல இருந்து தேவன் கூப்பிடுறாரு. அது தேவன் மறைந்திருந்த ஒரு ரகசியமா இருக்கு. ஓகே, அது தேவன் வந்து வெளிப்படுத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். அதை பத்தி நம்ம பார்க்கலாம், அந்த ரகசியம் சொல்றத. ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபோக்கஸா இருக்கு. இவங்க தான் ஜீசஸ் கூட வந்து என்ன இருக்குன்னா யார் இருக்காங்கன்னா சபை. இவங்க தான் ப்ராமிஸ். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ரோமர் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 10 இல்ல 9ஆம் அதிகாரமா, ஆ 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. தேவ வசனம் அவமாய் போய் சென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆமா. அப்போ என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா, ஃபோக்கஸ் வந்து இப்போ காடுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மக்கள் மேல வருது. ஓகேவா? இந்த சபையானது பரிபூர்ணமாகும். இப்ப வந்து இந்த சபை உருவாகிறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணாருன்னா அந்த சுவிசேஷத்தை வந்து பயங்கரமா அறிவிச்சாங்க. இப்ப நீங்க வந்து படிங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3. எபிரேயர் 2:1-4. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா we must pay more careful attention. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, அங்க தண்ணி இருக்கு, அந்த இடத்துல வந்து பள்ளம் இருக்கு சொல்லி சொல்றாங்க. ஓகே. உங்களுக்கு எங்க பள்ளம் இருக்குன்னு சொல்லி தெரியல, தண்ணி ராஞ்சிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா போகணும், கிராஸ் பண்ணணும். ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து போயிடும். காலை விட்டு ஓட்ட இருக்கா, இல்லைன்னா வந்து ஒரு பூச்சி மாதிரி வச்சு செக் பண்ணி போவீங்க. ஓகேவா? அப்போ ஒரு நார்மலா நடக்கிறதுக்கே நம்ம அந்த இதுல பள்ளத்துல விழுந்துடக்கூடாது. என்னதான் பே மோர் கேர்ஃபுல் அட்டென்ஷன், ரொம்ப முக்கியமான மோஸ்ட் கேர்ஃபுல் அட்டென்ஷன். தமிழ் எப்படி போட்டிருக்க? நாம் கேட்டவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். கவனிக்கிறதுனா என்னது? நம்முடைய ஃபுல் ஃபோக்கஸ் அங்கதான் இருக்கணும். அது என்ன சொல்றதுன்னு சொல்லி ரொம்ப கவனமா பண்ணுங்கப்பா. ஆமா, கவனமா செய்யுங்கப்பா சொல்ற மாதிரி. அப்ப
அப்ப ஆமா, பார்த்து கேர்ஃபுல்லா நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஆமா, அந்த அளவுக்கு ஆமா. தான் நம்ம வந்து இந்த இது புரிஞ்சுக்கணுமா? என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படிங்க அப்படியே. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. தேவதூதர்கள் மூலமா என்ன கொடுக்கப்பட்டுச்சு? நியாயப்பிரமாணம். ஓகேவா? அப்புறம் ஓகே. அ அ அது அதுக்கே வந்து அப்படி இருந்ததுன்னா, அப்போ ஆ முதலாவது ஆண்டவர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, ஆ பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், ம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் ம். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலைச்சிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அப்ப எதுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணுமா? ரொம்ப பயங்கரமான, கவனமா, ஜாக்கிரதையா பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஆ, இந்த சுவிசேஷம் வந்து சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து மூலமா தான் ஆரம்பிச்சது. ஆ, இது வாக்குத்தத்தத்தின் சுவிசேஷம். ஆமா. ஓகே. இந்த ம். இந்த சபை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தத்தின் மூலமா உருவானது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இது சாதாரணமா கிடையாது இது. இது ம். தேவனுடைய வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் மூலமா. ப்ராமிஸ் மூலமா. ஆபிரகாமுக்கு முன்னாடி சொன்ன ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்ப நிறைவேறுதுன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு சபை ஆ, ஒண்ணு உண்டாகணும். ஓகேவா? ஓகே. ம், ம். சோ அத வந்து தேவன் என்ன பண்றாருன்னா, பார்த்து என்ன பண்றாரு? அத ஆ, ஆமா கொண்டு உருவாக்குறாரு. வர. ஓகே. ம், ம். அவரோட ஃபுல் கவனமும் யார் மேல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபை சொல்ற அந்த குரூப் மேல தான் இருக்கு. ஓகே, இது வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா, சிறு மந்தை. ஆ, சிறிய ஓகே. ஆமா. இந்த இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவார் பார்க்கலாம். ஓகே. ஆ. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20 ஆ 24ல இருந்து படிங்க. அது 11:24 மத்தேயு 11:24. நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று நான் உங்களுக்கு இல்ல, சொல்லுகிறேன் இல்ல, என்று. இது கிடையாது. நீங்க லூக்ல அதுக்கு எடுங்க. அடுத்ததா? ஆ, லூக் 10ஆம் அதிகாரம் 20. லூக் 10ஆம் அதிகாரம். அது முன்னாடில இருந்தே வரும். கொஞ்சம் முன்னாடில இருந்தே ஆ, ஆ, 22 பேரை வந்து சொல்லுவாங்க. ஆ. 17ல இருந்து படிங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாயிருந்தது. பிரியமா ச இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ன ஆ, பண்றாரா? தேவனை வந்து மகிமைப்படுத்துறாரு, துதிக்கிறாரு. ஓகேவா? ஆமா. ஆ, ஆ. என்னதுன்னா, தேவன் நினைச்சிட்டு இருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? நல்லா தாளந்துள்ளவர்கள், கல்விமான்கள், ம். ஞானவான்கள் அவர்களை சூஸ் பண்ணிட்டு, சூஸ் பண்ண இப்ப எப்படி வந்து ஒரு வேலையில வந்து பாத்தீங்கன்னா, யார் நல்லா இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, இருக்காங்களோ, யார் ஆமா. நல்லா நெறைய திறமைசாலியா இருக்காங்க, படிச்சிருக்காங்களோ, திறமைசாலி. சரியா படிச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆனா காடோட ஆமா. சூசிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சபைக்கு ஆ, சபையில என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத ஆட்களை, ஓகே, ஆ, ஆ, ஆமா. பாலகர், ஓகே, சூஸ் பண்றாராம். அப்ப அந்த சாய்ஸே டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா. அதை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சந்தோஷப்படுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி தேவனே நீங்க எப்படி இதெல்லாம் இவங்களுக்கு மறைச்சிட்டு இவங்களுக்கு காமிக்கிறீங்களே சொல்லி அவரே காமிச்சு. ஆச்சரியப்படுறாரு இயேசு கிறிஸ்துவே. ம், ம், ம். ஓகே. ஆமா. இயேசு கிறிஸ்துவ என்ன பாக்குறோம்னா வந்து அவர் போற போக்குல தான் என்ன பண்றாரு? புரிய ம். வருது இந்த விஷயம் எல்லாம். ஆமா. இப்ப இவரு ஏற்கனவே இயேசு கிறிஸ்து தெரியும் சொன்னா இவர் இங்க சந்தோஷமா பட்டிருக்க மாட்டாரு. சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆமா. அது சொன்னதுக்கு சந்தோஷமா அப்புறம் ஆவியில் களிகூர்ந்து பிதாவை நோக்கி சொல்றாங்க. ம். களி கூர்ந்தாரு சொல்லி பாக்குறோம். அது பார்க்கும்போது அவருக்கே என்ன இருக்கு? சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு. சொல்லி பாக்குறோம். அப்ப என்னதுன்னா இந்த பூமியில நடக்கிற விஷயம் வந்து இது முன்னாடி காலத்துல கொடுக்கவே இல்லை. இது எல்லாமே என்ன இருக்கான்? தேவனுக்குள் மறைந்திருந்ததுதான். மறந்திருக்கு.
வேணா படிக்கலாம் அந்த வசனத்தை. கொலோசியர், சரி கொலோசியர் வேணா, எபிஷியன்ஸ்ல பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம். ஃபர்ஸ்ட் 4 இருந்து படிங்க. 4, 5, 6. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல, இப்பொழுது அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல, பரிசுத்தாவி மூலமாய் தேவனுடைய சிந்தை என்ன சொல்லி தெரிஞ்சு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. எப்ப அறிவிக்கப்பட்டுச்சா? அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும். அதுக்கப்புறம் தான் அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி கிடையாதான். கிடையாதான் என்ன இருக்கு சொல்லி பார்க்கிறோம். படிங்க அப்படியே. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுக்கும் அறிவிக்கிறதுக்காக கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே. அனாதி தீர்மானம் என்னது? ஒரு பயங்கரமான திட்டமா. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு பயங்கரமான திட்டத்தை தேவன் பிளான் வந்து உருவாக்கி இருக்காராம். அந்த அனாதி தீர்மானத்தை உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. பாருங்க, சபையின் என்னதுன்னா உன்னதங்களுக்குன்னா என்னது? பூமி கிடையாது. ஆமா, பரலோகத்துல இருக்கிற தூதர்களா இருக்கட்டும், வான எல்லா அதிகாரங்கள், ஓகே, மற்ற ஏஞ்சல்ஸ் மத்த எல்லா இதுவும் அவங்க எல்லாருக்கும் வந்து சபை மூலமா என்ன ஆகுதான்? இப்பதான் தெரிய வருதா? என்ன தெரிய வருதா? அது வரைக்கும் என்ன படிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, தேவனுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அது இயேசு கிறிஸ்துவிடம் சொல்ல. ஓகே. மறைஞ்சிருக்கு. ஆமா. hidden in God. அது பவுல் மூலமா வெளியே காமிக்கிறாருன்னா பவுலுக்கும் தேவனுக்கும் எவ்வளவு லிங்க் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். பவுலுக்கும் தேவனுக்கும் லிங்க் ஸ்ட்ராங்கா இருக்கிறத விட அங்க என்னன்னா அது திட்டத்தை வந்து தேவன் வந்து வெளிப்படுத்துறாரு. ஓகே. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க மூலமா வெளிப்படுத்துறாரு. ஏன்னா இங்க பவுலுக்கு மட்டும் கிடையாது, பேதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆமா அவரு சொல்றாரு இறங்கி பண்றது பாப்போம் நம்ம, ஓகேவா? ஆனா பவுல் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்திலே வந்து சொல்லுவாங்க, ஓகே. இவர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் பேதுருவை பத்தி. ஓகே. அந்த கொர்நேலிய வீட்டில் நடந்த இன்சிடென்ட் நடந்தது. ஆமா எல்லாம் அந்த இது பாக்குறோம். அதனால தான் அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் சொல்லுறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சபையில வந்து தீர்க்கதரிசனம் சரி அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் இல்லாதனால தீர்க்கதரிசனம் சொல்றது அந்த இருந்தது. அப்போ அவங்களுக்கு வெளிப்பட்டுச்சு. ஓகே, அப்போ என்னதுன்னா சபை சொல்றது வந்து சாதாரண ஒரு கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து தேவன் வச்சிருக்காரு. ஆண்டவருடைய பிளான்ல இருக்கு. அவர் கிட்ட இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் வேற எதுவும் கிடையாது. இந்த சபை தான் அந்த வாக்குத்தத்தமே. ஓகே, கிறிஸ்து தலையா இருக்காரு. அவர் மூலமா கட்டப்பட்டது சபையே. அந்த வாக்குத்தத்தப்பட்ட சந்ததி வந்து உருவாகுது. இவங்க மூலமா என்ன ஆகணுமா? சபை மூலமா உலக மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும் சொல்றதுதான் இந்த திட்டமா இருக்கு. ஓகே. அப்போ உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். யார் மூலமா? சபை மூலமா. நாம வச்சுக்கோங்க, உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் சபை மூலமா. அப்போ இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரண்டாம் மரணத்தின் மேல் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை சொல்லி நம்ம எங்க படிக்கிறோம்?
வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் 20ல. ஆமா. 20ல வேணா அது படிச்சிடலாமா? 20 ஆ. 4 படிங்க, அப்புறம் 6 படிங்க. ம். 5 படிக்கலாம். ஆனா ஆ. அது ம். explain பண்ணணும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். ம். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. ம். இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். ம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அடுத்த 6 வசனமான 6. ஆ. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல். ஆமா. ஓகே. முதலாம் அப்புறம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். ம். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் அரசாட்சி பண்றதுக்காக வந்து ஓட்டு வாங்கி இது பண்றாங்க. ஓகேவா? ஆமா. இப்ப என்னதுன்னா, தேவன் இவர்கள் மூலமாய் உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்க போறாங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஒரு கூட்டத்தை வந்து தேவன் செலக்ட் பண்றாரு. ஓகேவா? ஓகே. அவங்க மூலமா தேவனுடைய ராஜ்யத்துல வந்து என்ன பண்ண போறாரு? ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து என்ன பண்ண போறாரு? ஓகே. ஆளுக்கு செய்ய போறாரு. அப்போ மறைமுகமா தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா, பூமியில இருந்து ஆட்களை வந்து ஆமா பிரித்தெடுத்து அவங்கள வந்து தயார்படுத்த ட்ரெயின் பண்ணி சோதிக்கிறாரு. என்னன்னா, பொண்ணை புடமிட்டுறது போல புடமிட்டு இவங்க உண்மையிலேயே வந்து இவ்வளவு பெரிய பதவி கொடுத்தோன்னா ஒரு பொலிட்டிஷியனா ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து எல்லா வித ஏமாத்தமும் பண்ணிருப்பாங்க. ஆனா வந்து ஏன்னா வல்லமை பவர் வந்துருது. ஓகேவா? நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த பதவி கொடுத்தாங்கன்னா இவங்க ஒழுங்கா இருப்பாங்களா இல்லையா சொல்றது தேவன் இப்ப என்ன பண்றது? ஓகேவா? இதுதான் சபையோடைய பர்பஸ். சபை என்னதுன்னா, வருங்காலத்துல இந்த பூமியை ஆளுகை செய்யறதுக்கு யார் வேணும்? மனுஷன் தான். தேவன் வந்து பூமி யார்கிட்ட கொடுத்தாரு? மனுஷங்கிட்ட தான் கொடுத்தாரு. ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆரம்பத்திலே கொடுத்தாரு. ஓகேவா? ஆனா இந்த பூமியோட அதிபதியாக யார் ஆயிட்டான்? இப்ப பிசாசான ஆயிட்டான். சாத்தான் ஆயிட்டான். ஓகேவா? அவன் யாரு? ஒரு தூதன். ஆமா. ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த உலகத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த தேவ தூதர்கள் பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு இழந்தவங்க அவங்க தான் அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தூதர்களை காட்டில கம்மியானவங்க தான் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து சபை சொல்ற ஒரு கூட்டத்தை வந்து அவரோட கூடயே வச்சுக்கிறாரு. சிங்காசனம் கொடுத்துறாரு. அப்ப யாரும் என்ன பண்ண முடியாது? தூதர்கள் யாரும் என்ன பண்ண முடியாது? பூமியை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க யாரு? பெரியவங்க, பெரிய ஆளாயிடுறாங்க. ரூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ பூமியில இருந்து பிறந்த மக்களுக்கு தான் பூமியை ஆளுகை தரதுக்கான அதிகாரம் தேவன் கொடுக்குறாரு. அதிகாரத்தை வந்து தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாரு? ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. உலக மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இயேசு கிறிஸ்து கரெக்டா பிறகுறாரு. அவர் வராரு. அவரோட கூட சபை வந்து தெரிந்து கொள்ளப்படுது. அவங்களை என்ன பண்றாரு? உன்னதத்துல கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சு அவங்க அரசாட்சி பண்றாங்க. ஓகேவா? சோ இப்ப யாரும் வந்து சேஞ்ச் ஆக போறது கிடையாது, மாற போறது கிடையாது. என்றென்றைக்கு அவர் ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்னா என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அதுக்கு முடிவில்லை. அதுதான் நம்ம வந்து எங்க படிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் படிக்கிறோம். வேணா படிக்கலாமா? நீங்க படிச்ச ஐசியா 9ஆம் அதிகாரம் 6, 7, 8. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஓகேவா? பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யம் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? தேவன் வந்து உருவாக்குறாரா? அவர் வந்து வாக்கு பண்ணிட்டாரு. தேவன் வாக்கு பண்ணிட்டாரு. அதை செய்வாரா? ஓகேவா? சோ இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பேதுரு வந்து என்ன எழுதுறாருன்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இல்ல 1 பேதுரு 1:10.
உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ம் தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பையும் ஆராய்ந்தார்கள். ம் தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. ம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களைக் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ம் இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். ஓகேவா? ஆமா, என்னதுன்னா இந்த ரகசியமானது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை ஆராய்ந்து பார்க்கும்போது என்னதுன்னா அது அவங்களுக்காக கிடையாது. கிடையாது. ஆமா. ஓகே, இது யாருக்காக கொடுக்கப்பட்டதோ? சபைக்காக கொடுக்கப்பட்டது. சபைக்காக கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஆமா, அது உத்து நோக்க தேவதூதர்களும் ஆசையா இருக்காங்க. ஆசையா இருக்காங்க. ஓகே. ஓகே, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த வசனம் படிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16 17. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகேவா? அது என்னது? எதை காணவும் கேட்கவும் சொல்லி பார்த்தோம்னா 11ஆம் வசனம். 11 பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அவர்களுக்கு அருளப்பட்டது, உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. ஓகே, ரகசியம். ஆமா, ரகசியம் 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 சொல்லி நீங்க பார்த்துட்டே வர்றது என்னதுன்னா இது ஒன்லி ஃபார் சபைக்கு மட்டும் தான் தேவன் வெளிப்படுத்துறாரா கொடுக்குறாராம். ஓகேவா? இந்த இது அப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா கோல் என்னதுன்னா இந்த கோல் இந்த பிளான் திட்டம் தெரியலன்னா ஒரு வீட்டு கட்டுறதுக்காக ஒரு பிளான் இல்லைன்னா இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு? அவர் இஷ்டத்துக்கு கட்டிடுவாரு. ஆமா. ஓகே, ஆனா நம்மளுக்கு ஓனருக்கு என்ன ஆகாது, பிடிக்காது, சாட்டிஸ்ஃபை ஆகாது. இதை நான் நினைக்கல, ஆனா பிளான் சொல்லவே மாட்டாரு. இப்போ உலகத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சபைக்கு மட்டும் தான் வந்து தேவன் வந்து ஒரு திட்டத்தை வந்து வெளிப்படுத்துறாரு. மத்தவங்களுக்கு என்ன இருக்கு? அது மறைமுகமாவே இருக்கு. மறைமுகமா இருக்கு. ஓகே. அப்போ உலகத்துல இந்த பெந்திகோஸ்டல் மூமெண்டா இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற மதங்களா இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், ஓகே, முஸ்லீம் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அவங்க எப்படி போயிட்டு இருக்காங்களா? ஒரு கூட்டத்தனத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம், செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே வந்து தேவனோட திட்டம் சொல்றது ஒன்று இருக்கு. ஆமா, அது இயேசு கிறிஸ்து மூலமா தான் அது ஆரம்பிக்குது. ஆமா, சபை. அது யாருக்கு மட்டும் தேவன் வெளிப்படுத்துறாரா? சபைக்கு மட்டும் தான் வெளிப்படுத்துறாரா? அப்ப புரியுதா நம்மளுக்கு? ஆமா. முழுக்க என்னதுன்னா தேவனோட திட்டம் என்னதுன்னா இந்த சபை வந்து உருவாகணும், இயேசு கிறிஸ்துவின் வருகையில வந்து அவங்க பூரணம் அடையணும், அடைஞ்சு என்ன ஆகணும்? அவரோட சிங்காசனத்துல போயிட்டு அவங்க ஆளுகை செய்யணும். இதுதான் காடோட பர்பஸ். அப்ப எதை ஃபோக்கஸ் பண்ணுவார் காடு? சபை. அந்த சபையோட அடையிறது, அதுக்கான வேலைதான். மத்தபடி மத்த விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்குமா? இல்ல இருக்காது. அப்போ முக்கியமா என்ன பண்ணுவாருன்னா சபையோடைய பரிபூர்ணத்துக்கு அதுக்கான காரியங்களுக்காக தான் தேவன் வந்து உதவி செய்யறாரு சொல்லி போடுவோம். ஓகேவா? அதனாலதான் வந்து இந்த சபையோட போதனைகள் அவங்களுடைய வேண்டுதல்களை வந்து தேவன் என்ன பண்றாரா உன்னிப்பாய் கவனிச்சிட்டு இருக்காரு சொல்லி போடுவோம். ஓகேவா? அவருடைய செவிகள் வந்து கேட்டுட்டு இருக்கு சொல்லி நம்ம பாக்குறது எல்லாமே அதுதான். அவர் பரிசாவி கொடுத்தது யாருக்கு? இந்த சபைக்கு மட்டும் தான் கொடுக்குது. சபைக்கு மட்டும் தான். ஓகே, மிச்ச பேர் கிடையாது. அஸ்திபாரம் போட்டு அந்த விசுவாசிச்சு ஞானஸ்நானம் எடுக்கப்படும். விசுவாசிச்சு ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் வந்து முத்திரையா வந்து மீட்பு டைம் வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? அதை பரிசாவி கொடுத்துருக்கான்னு சொல்லி போடுவோம். முழுக்க ஃபோக்கஸ் யார் மேல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபை மேல இருக்கு. சபையை தான் வந்து தேவன் வந்து கொண்டு போறாரு. ஆனா இவர்கள் மூலமா என்ன பண்ண போறாரு தேவன்? உலக மக்கள் எல்லாரையுமே ஆசீர்வதிக்கப்படுறாரு. இப்ப இவங்களை விட்டுட்டு அவர் உலக மக்களை பார்த்துட்டு இருந்தாருன்னா அப்ப அல்டிமேட்டா வேலை என்ன ஆயிடும்? நின்றும். இது ஸ்டாப் ஆயிரும். இத கேர் பண்ணாத மாதிரி ஆயிரும். இப்பதான் ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்க வந்து இத ஓடாதபடிக்கு இங்க பட்டிருந்தாங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். சோ இத
இதனாலதான் வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து உலகத்துல வந்து தேவன் ஆ. வந்து மத்த சபையா இருக்கட்டும், இல்லைன்னா மத்த மில்லர்ஸ், இல்லைன்னா வந்து கெவின், இல்லைன்னா வந்து ம். விக்லிஃப் ம், ம், ம். சொல்ற அந்த மாதிரி பெரிய பெரிய மிஷினரிஸா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், அவங்களாம் இருந்தாலும் தேவனுடைய ஃபோக்கஸ் யார் மேல இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா சபை. சபை. ஓகே, அந்த சபை உருவாகிறது அவங்கள அவங்கள வந்து என்னதுன்னா தேவன் வந்து முன்குறிச்சிட்டார். பூரணப்படுது. ம். முன்குறிச்சிட்டார் சொல்றது வந்து அவங்க தெரிந்து பிறக்கிறதுக்கு கொண்டார். முன்னாடி என்ன பண்றாருன்னா, உலகம் ஆமா. தோன்றதுக்கு முன்னாடியே வந்து முன்குறித்தார். தெரிந்து கொண்டார். ஆமா. ஓகே, வேணா படிக்கலாம் அந்த வசனம் கூட. ஆ. எபேசியர் ம். 4ஆம் வசனமான படிங்க. 3ல இருந்து. ஆ, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு பாருங்க அவர் என்னதுன்னா அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் ம், குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு ம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஒரே ஒரே நிமிஷம் படிங்க. நீங்க நான் வந்து ஓகே. கால் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. ஆ. சோ என்ன பாக்குறோம், உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே முன் குறித்தார் சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆமா. predestined. ஓகே, முன் குறிக்கப்பட்ட ஏற்ற வேலையில அவங்க வந்து பிறக்குறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே. ஓகே, சோ இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவருடைய அன்பிலே நம்மள வந்து முன்குறித்தார். ஓகேவா? சோ இப்போ உங்களோட கேள்வி பதில் இருக்கா? ஆமாண்ணா, இப்போ இருக்கு. ஓகே. ஆமா, சபைதான் ஆண்டவருடைய பிளான், அந்த திட்டத்துல இருக்கு. அது ரகசியம். அந்த டைம்ல இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவரா? பட்சபாதம் அவர்கிட்ட கிடையாது. அவருக்கு அப்படி கிடையாது. ஆமா. ஆனா ஏன் வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை மறைச்சிட்டு நம்மளுக்கு மட்டும் வெளிப்படுத்துறாரு? ஏன் வந்து உலகத்துல இருக்கிற மத்த மக்களுக்கெல்லாம், இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் மறைச்சிட்டு அவங்களுக்கும் அருளப்படவில்லை, உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு சொல்லிட்டு ஏன் வந்து முன்குறித்தல்ல வந்து பாத்தீங்கன்னா, தேவனால் முன்குறித்தல்னா என்னதுன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஓகே, அவங்க வெகு சிலர் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சொல்லி வசனமே இருக்கு. ஓகே, அப்போ அது சிலர் மட்டும் தான் தேவன் சூஸ் பண்றாரு. ஏன்? அதுவும் பாத்தீங்கன்னா தகுதி ஏதாவது இருக்கா? பாத்தீங்கன்னா தகுதியே கிடையாதான். தகுதியே இல்ல. ஆமா. ஓகே, ஞானவான் பெரியவர் யாரும் இல்ல, இவங்க புத்திமான் யாரும் கிடையாது. இது ஞானவான்களுக்கும் புத்திமான்களுக்கும் மறைச்சு பாலகருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்படி சொல்லும் போது தகுதியும் எலிஜிபிலிட்டியும் கிடையாது. ஓகேவா? குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ஓகேவா? அப்போ எந்த அடிப்படையில இவங்களுக்கு செலக்ட் பண்றாங்க? எந்த அடிப்படையில செலக்ட் பண்றாங்க? அப்ப இவங்களுக்கு மட்டும் ஏன் பார்ஷியலா இருக்காரு? இத பார்த்தா பச்சைபாதம் மாதிரி தெரியலையா? பார்க்க அப்படிதான் தெரியுது. ஆனா பட் ஒரு ரீசன், ஒரு காரணம் இருக்குமே. இல்ல, பச்சைபாதம் இருக்காரா இல்லையா? இப்ப நடக்கிறது அப்படி அந்த இதுன்னு பார்த்தா அவன் இருக்கு, ஆண்டவர்கிட்ட அப்படிதான் தெரியுது. எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு செலக்டடா கொஞ்சம் பேர் மட்டும், மத்தவங்க எல்லாம் அப்படின்னு தெரியுது. ஓகே, அப்ப கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பச்சைபாதம்லாம் கிடையாது, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், தேவன் கிட்ட பச்சைபாதம் இல்ல சொல்லி சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா தேவன் கிட்ட வந்து என்ன இருக்கு? பச்சைபாதம் இருக்கு. ஆனா வெளில போய் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. சரி, பவுல் சொல்றது பார்க்கலாமா பைபிள்ல? ஓகே. ரோமர் 9ஆம் அதிகாரம். படிக்கலாம் 6ல இருந்து. தேவ வசனம் அவமாய் போய் சென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால்
இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே? அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியென்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி. ம் ஆமா. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ம் இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதி ஆனபோது, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு பாருங்க, மூத்தவன். என்ன புரியுது? ஆஹ் பிறக்கவே இல்லை குழந்தைங்க, ஆமா. கிரியை கிடையவே கிடையாது. ஆஹ் நல்வினை தீவினை அழைக்கிறவர்னாலே தெரியாது. அழைக்கிறாரு. ஓகேவா? அவருடைய அவர்னாலே நில் நிக்குது. நிற்கும் படிக்குது. ஆமா. நில் நிக்கும்படிக்கு அடுத்து படிங்க. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. ம் அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறித்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ம் ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? ம் சொல்லக்கூடாதே. ம் அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ம் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஒரு நிமிஷம். இப்ப பாத்தீங்கன்னா, விரும்புகிறவன் ஓடுகிறவன் சொல்லும்போது நிறைய மிஷினரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம செய்யறது காட்டிலும் பயங்கரமா செஞ்சிருக்காங்க. ஆமா. சரீரத்தையே பயங்கரமா ஓடி இருக்காங்க. ஆமா. ஓடி இருப்பாங்க, மலையெல்லாம் போயிருப்பாங்க, அது ஆமா. பண்ணிருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க, ஏகப்பட்டது பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஆமா. ஆமா. அவங்களுக்கு எல்லாம் தேவன் என்ன பண்ணல, இதை வெளிப்படுத்தல. ஓகே. ஓகே, தேடுற அந்த மாதிரி வந்து விரும்புகிறவர்கள், அத மாதிரி என்னதுன்னா ஓடுகிறவர்கள், ஓகே, பிரயாசப்படுறவங்க, குட்டிக்காரணம் போடுறவங்க, யாருக்குமே என்ன பண்ணலையா தேவன் வெளிப்படுத்தலையா. ஆனா இறங்குகிற தேவனாலேயாம். ஏன் இறங்குகிற தேவனாலேயாம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய கிருபை வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இத ஃபர்ஸ்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்லி சொல்றாரு. முயற்சியும் கிடையாது இது. ஓகே, இந்த சபை சொல்றது சாதாரணது கிடையாது. இது முந்தின காலத்திலயும் கிடையாது, பிந்தின காலத்திலயும் கிடையாது, பரலோகத்திலயும் கிடையாது, பூமியிலையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போறதே கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா, இந்த அண்ட சராசரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, இது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலிருந்து 2ஆம் வருகைக்குள்ள இருக்க கேப்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கிடையாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே. இந்த செலக்ஷனே பிரீசியஸ் அப்படின்னு பயங்கர பிரீசியஸ் சொல்லலாம். அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த ஓமைகள்ல வந்து ஒருத்த வந்து ஒரு பொண்ணை வந்து நிலத்துல பார்த்தவன அவன் என்ன பண்றான், அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் வித்து அதை வாங்குறான். ஒரு விலையுயர்ந்த முத்த பக்கம் பார்த்தவனா அவன் எல்லா முத்தையும் வித்துட்டு வாங்குறான். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமா இது. ஓகே, அந்த பொக்கிஷத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க சொல்லி சொல்ல வர்றாரு. ஓகே, இந்த கிருபையை வந்து வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. இது வந்து தூதர்களுக்கே ஆச்சரியமா இருக்கு நடக்கிறத பார்த்து. மறைக்கப்பட்டிருக்கு, தெரியல. ஓகே, அந்த அண்ட சராசரத்துக்கே இது வந்து ஒரு ரகசியம். ஓகே, ஓகே, இதுல தேவன் என்ன பண்றாருன்னா அவரோட சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. யார? சபையை. ஓகே, இத பத்தி டீடைலா நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆனா இங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகேவா? அப்ப என்ன பார்க்கறோம்னா, அப்படியே படிங்க 17ல இருந்து. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். யாரை கடினப்படுத்துறாரு? பார்வோனுடைய இருதயத்தை. எதுக்காக? அவருடைய பிரசவமாக்கணும். ஆமா, ஒரு வல்லமையுள்ளதையும் காமிக்கிறதுக்கு. உலகத்துல எல்லா மக்களும் பாக்குறதுக்காக என்ன பண்றாரா காமிக்கிறார். ஓகேவா? யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ கேக்கலாம், என்னடா இது, அவர் என்ன பண்றாரு, என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு பார்வோன் வந்து கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு காட் என்ன சொல்றாரு பார்க்கலாம், அதுக்கு என்ன பதில் சொல்லி பார்க்கலாம். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார், அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடன் சொல்லுவாய். அது அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்?
ஆ, உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஆ, மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஆ, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? ஓகே ஓகே அப்படியே படிங்க. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே. ஓகே, ஆ, இப்போ என்ன சொல்ல வர்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தேவனுடைய சாய்ஸ். சரி. ஒருத்தவங்க வந்து இதை என்னது அந்த பாட், ஓகே, ம். மண்பானை செய்யறவங்க வந்து ஒரு பாத்திரத்தை வந்து என்ன பண்றாங்க, பாத்ரூம் கழுவுறதுக்கு ஒரு ஒண்ணு வீட்டுல ஹால்ல வைக்கிறதுக்கு. சொம்பா வைக்கிறாங்க, இன்னொன்னு வந்து குடிக்கிற தண்ணிக்காக வைக்கிறாங்க. ஓகேவா? ஆமா ஆமா அது அது அவங்களோட சாய்ஸ். நான் இதை ஆமா. வச்சுக்கிறேன், நான் அதை வச்சுக்கிறேன். வச்சுக்கிறேன். ஆமா. அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, அங்க கிட்ட கேட்க கேள்வி முடியாது. முடியாது. கேள்வி கேட்க முடியாது. ஆமா. இந்த பாத்திரம் என்ன உணரணும் சொல்லி பாத்தீங்கன்னா, யாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் வெளியில இருக்க பாத்திரம் உணராது. வெளியில இருக்க பாத்திரம்னா அந்த கடினமான இருதயத்தை உண்டாக்குற பாத்திரம் வந்து அது உணராது. ஓகே, அது தெரியாது. தேவன் ராஜ்யத்துல தான் அது தெரியும். ஆனா உள்ள இருக்க பாத்திரம் வந்து என்ன பண்ணணும், உள்ளனா அவர் வந்து இவ்வளவு பெரிய கிருபை கொடுத்த ஒரு பாத்திரம். ஓகே, யூஸ் பண்றாரு. அது வந்து என்ன பண்ணணுமா, ரியலைஸ் பண்ணணுமா, அறியணுமா. ஓகே, எனக்கு எவ்வளவு பெரிய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பெரிய தெய்வம் செஞ்சிருக்காரு, செஞ்சிருக்கீங்க. ஆமா. இவ்வளவு இந்த கல்வி மாணவர்களுக்கும் இவங்களுக்கும் மறைச்சிட்டு எனக்கு வெளிப்படுத்தி. வெளிப்படுத்திருக்காரு. ஆமா. தீர்க்கதரிசிகள் அவங்களா இருந்தாங்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்கள்ல இருந்தே வந்து தேவன் என்ன பண்றாருன்னா என்னையே தெரிந்து கொண்டிருக்காரு. எவ்வளவு பெரிய கிருபை சொல்றது உணரணும். ஓகேவா? ஆமா. சோ இப்ப நடக்கிற மாதிரி என்னதுன்னா, இது வந்து இந்த சபையோட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இம்மைக்கானது கிடையவே கிடையாது. கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிளாத்து முன்னாடி என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரியதா இருந்தா நல்ல காப்பாத்திருப்பாங்க. ஆமா ஆமா. ஆனா என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரியது கிடையாது. அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் என்னதுன்னா வரப்போறதா இருக்கு. நீதிவாசமா இருக்கும் உலகம். ஓகேவா? ஆமா. அதுக்காக நம்ம காத்திருக்கோம் சொல்லி பேதுரு சொல்றாரு. ஓகேவா? புதிய வானம் புதிய பூமிக்காக. சோ அப்போ என்னதுன்னா நம்ம அதுலதான் நம்ம வரப்போறோம். ஓகே, ராஜாக்களவும் ஆசிரியர்களாவும் அவரோட சிங்காசனத்துல உட்கார போறோமா. ஓகேவா? ஓகே. உட்கார்ந்து அரசாட்சி பண்ண போறோமா. ஓகே, அது நித்தியமான அரசாட்சியா இருக்கு, அது முடிவில்லை. ஓகே, அந்த ராஜ்யத்துக்கு. சோ இந்த டெம்பரரியான ஒரு 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் இந்த உலகத்து மேல நம்ம நாட்டை இல்லாதபடிக்கு நம்ம இதுல கொஞ்சத்தில் நம்ம உண்மையா இருந்தோம்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அநேகத்துக்கு அதிகாரியா இருக்கா சொல்றதா எல்லாத்தோட பாயிண்ட் கோட் பண்றது. ஓகேவா? ஓகே. சோ இது நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்டா இருக்கு சொல்லி. இப்ப நம்ம இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப பூமியில நடக்கிற எந்த ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவசியம் கிடையாது. ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெந்தெகோஸ்தே மூமென்ட் சொல்ற ஒரு இது வந்து நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லி ஆரம்பிச்சது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குருடர்கள் அவங்க நடந்து போனா அவங்க என்னென்ன புரியுதோ என்னென்ன தெரிஞ்சு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆனா உண்மையிலேயே பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. சபை வந்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இந்த எப்படி வந்து மறைமுகமா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஸ்தாபிக்கப்படுறதுக்கு வந்து செயல்படுவாங்களோ அதே மாதிரி தேவன் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலத்துல வந்து நித்தியமான ராஜ்யத்துக்கு வந்து தேவன் என்ன பண்றாரு, இப்பயே வந்து அதுக்கான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காரு சொல்லி இருக்காரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்திலேயே படிக்கலாம். தானியேல் 2 44 இருக்கா? 44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை கண்டீரே, அப்படியே
அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ஓகே, அதுதான் தேவன் என்ன பண்றாராம், ஸ்தாபிக்கிறார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா செட்டப். செட்டப்னா என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஒரு உங்க ஒரு வேலையை, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, நடத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்க, செட்டப் பண்ணுவீங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் முன்னாடி உள்ள வேலைகள். முன்னாடி உள்ள வேலைகள். ஓகே, எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபங்க்ஷன் நாள் வரும்போது ஆரம்பிப்பீங்க. தேவன் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தை செட்டப் பண்றது, அது வரப்போற ராஜ்யத்துக்கு செட்டப் பண்றதுக்கான வேலையை பண்ணிருக்காரு. அதுல முக்கியமான ஆட்கள் யாருன்னா சபை. ஓகே, அவங்கள வந்து தயார்படுத்திட்டு இருக்காரு சொல்லி கொடுக்குறோம். இதுதான் சபையோடைய நோக்கம், பர்பஸ். ஆனா அப்படின்னா நம்மளும் அந்த சபையில அந்த தெரிந்து கொள்ளுதல்ல இருக்கும் அப்படிங்கறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? பரிசுத்தாவி. ஓகே ஓகே, அதான கேரண்டீடு, அதான அவர்தான். ஆமா, அத்தாட்சி சரி பண்ணப்பட்டது. ஓகே, அது எப்படி பரிசுத்தாவி இருக்கா இல்லையா சொல்லி தெரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து இந்த தேவனோட திட்டம் தெரியும் போதுன்னா பைபிள் வந்து நீங்க படிக்கும் போது ஈஸியா புரிய வரும். ஆமா, ஓகே, ஈஸியா புரியும். ஓகேவா, எந்த இது குழப்பமும் இருக்காது. அது வந்தாலே வந்து நீங்க வந்து ஒரு தெளிவுல தான் வரீங்க சொல்லி அர்த்தம். ஓகே ஓகே, முன்னாடி இருந்த டைம்லிக்கும் இதுக்கும் இப்போதைக்கு. ஆமா ஆமா. ஓகே, அப்ப தேவன் வந்து உங்களை வந்து அவருடைய சத்தியத்தை புரிய வைக்கிறாருன்னா, வசனங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்குதுன்னா அவருடைய வேலைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு சொல்லி அர்த்தம். ஓகே, அந்த சேஞ்ச் உங்களுக்கும் இருக்கா பார்க்கும்போது? ஆமா ஆமாண்ணே, நார்மலா படிக்கும் போதே லைட்டா புரிய ஆரம்பிக்கும். புரிய ஆரம்பிக்குது. ஆமா ஆமா. ஓகே, ஆனா இப்பதான் வந்து ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்குன்னா வந்து ஆரம்பத்திலேயே அம்மா அப்பா எல்லாம் சொல்லாது. ஆமா, அது அப்பதான் வந்து அப்சர்வ் பண்ணும், பார்த்துட்டு இருக்கும். ஓகேவா, தெரியும். அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உருவாய் ஜென்மிக்கப்பட்டு பட்டு 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 அப்புறம் இதை வளரும், மெச்சூர் ஆகும். ஓகே, அந்த மாதிரிதான் வந்து இது ஆரம்ப காலம் தான். ஓகேவா, ஓகே ஓகே. ஸோ அதுல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆமா, அதனாலதான் கிறிஸ்து சொல்றாரு, அறிகிற அறிவு. ஆமா, தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஓகே, அதுல நிறைவாகணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஓகே ஓகே ஓகே. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்றதுனால சிலதெல்லாம் நடக்கலாம். ஓகே, ஆனா அதை பத்தி நீங்க அந்த ஆச்சரியப்பட்டு ஓகே இல்ல தேவனுடைய வல்லமை இருக்குன்னு சொல்லி எல்லாம் கிடையாது. ஓகேவா, முடியாது. ஆமா ஆமா. ஓகே, ஸோ தேவன் வந்து அந்த நாமத்துக்கு வந்து வல்லமை கொடுத்துருக்காரு. முழங்கால் யாவும் முடங்குவதாக சொல்லிட்டு, அதே நேரத்துல தேவன் என்ன பண்றாருன்னா சில டைம்ல வந்து அது எப்படி நினைவே பட்டணத்துக்கு மேல வந்து தேவன் இறக்கமா இருந்தாரோ, ஓகே, அதே மாதிரி சில பேருடைய கஷ்டங்களை, ஓகே, அவங்க ரொம்ப முடியாத டைம்ல வந்து பயங்கர கஷ்டப்படும் போது தேவன் வந்து உதவி செய்யறதுக்கு வல்லவரா இருக்காரு. ஓகே, அது அவங்கள பார்த்து உதவி செய்யறாரு கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து ஆகார், அவங்க வந்து கண்ணீர் விட்டு அவங்க போகும்போது என்ன பண்றாரு, ஆமா அல்றாங்க, அவருக்கு சொல்றாங்க. ஓகேவா, சோ அப்படிப்பட்ட தேவன் தான் அவரு. ஆனா அவர் வந்து அவரோட ஃபோக்கஸ் என்னதுன்னா ஈசாக் மேலதான் இருக்கு. ஓகே, அவரோட சந்ததி மேலதான் இருக்கு சொல்லி பாக்குறோம். அதனால இவங்களே என்ன பண்றாரு, காப்பாத்துறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ ஆனா என்ன விஷயம்னா ஆபிரகாம் நிமித்தம் அவர் காப்பாற்றப்பட்டார். அதே மாதிரி ஆகார் மாதிரியே நிறைய பேர் இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. நிறைய பேர் வனாந்தத்துல இல்லைன்னா நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. ஓகேவா, ஆனா அவங்களுக்குலாம் அந்த அழைப்பு போல. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராமிஸ் பண்ணப்பட்ட மக்களோட சேர்ந்து இருக்காங்களோ, அவங்க ப்ராமிஸ் பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் வந்து கொஞ்சம் துணிக்கை என்ன பண்ணுது, இவங்களுக்கு கிடைக்கும். எப்படி நம்ம வந்து இஸ்ரேல் மக்கள் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கானான் ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா மேஜையில இருந்து வரும் துணிக்கையை வந்து நாங்க சாப்பிட மாட்டோமா சொல்லி கேட்கறாங்க. ஓகே, அந்த ஐஸ்வரன் லாசரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா துணிக்கை, அப்போ அவங்க வீட்டுல இருந்து வரும் ஆசீர்வாதம். அப்ப தேவனோட ஆசீர்வாதம் யாருக்கு வருது, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு வருது. அவங்களுடைய பலனுடைய அவங்க நிமித்தம் என்ன பண்றாங்க, அடையறாங்க சொல்றதுதான் நம்ம இங்க பாக்குற விஷயம். ஓகே ஓகே ஓகே. சோ ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஹஸ்பண்ட் விசுவாசியா இருக்கலாம், மனைவி விசுவாசி இல்லாம இருக்கலாம். இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விசுவாசினா இந்த போதனையை தெரிஞ்சுக்கிட்டு ஞானஸ்நானம் பெற்றவங்களா இருக்கலாம், குழந்தைகள் இல்லாம இருக்கலாம். ஓகேவா, எப்படி வேணா இருக்கலாம். அதனாலதான் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து,
பூமியிலே நான் சமாதான ஆமா. சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டு வந்தேன். பிரிவினையே ஆமா. உண்டாக்க வந்தீங்க. ஓகே. ஆனா வந்து 2 பேருமே வந்து அதுல இருந்தாங்கன்னா நல்லது. அதான். ம், ம். ஓகே. 2 பேருமே வேற வேறையா இருந்தாங்கன்னா வந்து ஒண்ணா போறது கஷ்டமா இருக்கும் கஷ்டம். சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஓகே, ஓகே. அதனால நம்ம ப்ரே பண்றதுனால தேவனே உங்க சித்தமா இருந்தா என்னோட குடும்பம் அனைவரும் சத்தியத்தை ஆமா. கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க சொல்லி சொன்னோம். ஆனா தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கையில கிடையாது. கிடையாது. அவருடைய செலக்ஷன் அது. அவருடைய சாய்ஸ். சரி, சரி. ஓகே. அதை ஓகே. நம்ம வந்து எப்படி வந்து நம்பணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து அவர் மேல நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பூமியில இருக்கிற எந்த ஒரு ஆட்களை காட்டிலும், எந்த ஒரு ஆ, பொருட்களை காட்டிலும் என்னை ஆ, அன்பு கூறுறவன். ஓகே. ஆ, ஆ, ஆமா. தேவனாய் கர்த்தரை முழு இல்லத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. ஓகேவா? ம், ஆமா. அதுக்காக வந்து எப்படி ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். கண்டிப்பா அவர் வந்து ஆமா. என்ன பண்ணுவாரு? அ ஈசாக்கு பலி கொடுத்தாலும் அவரு உயிர்ப்பிக்க வல்லவர். திரும்ப உயிர்ப்பிப்பார் வல்லவர். ஆமா, யார் மேல ஆமா. நம்பிக்கை இருந்தது? தேவன் மேல. அவர்தான். ஆமா. ஓகே. கொடுத்தது அத அவர்தான். அவர் திரும்ப கொடுக்கவும் வல்லவர். ஆமா. வல்லவர். அப்ப அந்த அளவு நீங்க யார நம்பணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன நம்பணும். தேவன். ம், நம்மளுடைய அந்த எமோஷன்ஸ், நம்மளுடைய பாசங்கள், நேசங்கள், ஓகே. ம், ம். நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய மனைவிகள், நம்மளுடைய அப்பா, அம்மாங்கள் அவங்கள வந்து நம்மள தேவனுக்கு முன்னாடி வச்சோம்னா வந்து வச்சு. எனக்கு பாத்திரமான இல்ல. இல்ல. கரெக்ட். சொல்றதுதான் நம்ம அடுத்த ஞானஸ்தான விஷயத்துல நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த விஷயங்கள். ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? ஓகேண்ணே. புரிஞ்சுது. ஓகே. அப்போ 100ல வந்து நிறுத்தப்பட்டுச்சு. 100 இல்ல 200க்குள்ள நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வேதாகமம்னு சொல்றது வந்து பரிபூர்ணமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய காப்பீஸ் வந்து எழுதப்பட்டு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டுச்சு. வெளிப்படுத்தல் விசேஷம் முதற்கொண்டு என்னது தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால செப்பரேட்டா தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. அது செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா குணமளிக்கிறது தேவையில்லை, மிராக்கிள் தேவையில்லை, அந்நிய பாஷை தேவையில்லை. எல்லா மொழியிலுமே என்ன பண்ணப்பட்டுச்சு? சிதறடிக்கப்பட்டு பட்டு போயிடுச்சு. எல்லாருக்குமே பிரசங்கிக்கப்பட்டது. ஆமா. பிரசங்கிக்கப்பட்டு போயிடுச்சு. எல்லாரும் கேட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 1900 தான் வந்து பாத்தீங்கன்னா 1900s தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்டேகோஸ்டே மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மிராக்கிள் அந்த எதுவுமே கிடையாது சொல்லி போகும். நின்றுச்சு. ஓகே. ஓய்ந்து போயிடுச்சு. நிறைவாழ்ந்து வரும்போது குறைவாழ்ந்து ஒழிந்து போகும். ஓகேவா? வளர்ந்துருச்சு. மெச்சூர் ஆயிடுச்சு. தெரிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகணுமா? சுவிசேஷம் வந்து சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. ஓகே. அதுல எத்தனை பேர் வந்திருப்பாங்க சொல்லி தெரியாது நம்மளுக்கு. ஓகே. ஏன்னா நடுவு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சபையானது வனாந்தரத்துக்கு விடப்பட்டு சொல்லி பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய அந்த கழுகு போல 2 சட்டை உள்ளது வந்து என்ன பண்ணுச்சா? போச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? தேவன் அதை வந்து பார்த்துக்கிட்டார் சொல்லி பார்க்கிறோம். அதே போல அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையான சபை வந்து பாத்தீங்கன்னா மெய்யான சத்தியம் ஒண்ணு வச்சிருக்கும். ஆமா. ஸோ இது உலகத்து கம்ப்ளீட்லி ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும். உலகத்துக்காக வாழ்றவங்க, தேவனுக்கென்று வாழ்றவங்க. இவங்களோட சித்தத்துக்காக வாழ்றவங்க, இது தேவனோட சித்தத்துக்காக வாழ்றவங்க. ஓகே. தேவனோட திட்டம் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க, தேவனோட திட்டம் தெரியாதவங்க ஒருத்தங்க. ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதோட இந்த 6th கிளாஸ் முடியுது. ஓகேண்ணே. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைண்ணே. நான் இது கேட்டதா இன்னைக்கு ஸ்டார்டிங்ல கேட்டதுதான். அதான் இன்னைக்கு கிளாஸ்மே. ஆமா, நல்லா இருந்தது, புரிஞ்சுது. ஆனா அப்படின்னா நம்ம இப்போ தேவனுடைய திட்டம் தெரியுது, சபை தான் கொண்டு வரது. இப்போ அந்த தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்ட எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அப்படிங்கிறதுல தேவனுடைய சித்தங்கிறது வந்து சபைதான். முதலாவது இப்போ இது என்னதுன்னா ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஒருத்தவங்களுக்கு ஏற்ற காலம் இருக்கு. ஓகே. ஓகே. ஆமா. இப்ப சபை அப்படிங்கிறது சொல்லணும். இது இல்லைன்னா அந்த வசனத்தை பிளைண்டா படிச்சா நம்ம ஸ்டார்டிங்ல பேசும்போது எல்லாருமே ரசிக்கப்படணுமே, ஆனா இன்னும் முடியலையே. அப்ப அவரை கேள்வி கேட்கற மாதிரி ஆயிரும். ஆமா. தேவன் என்ன பண்றாருன்னா எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சிருக்காரு. பழைய ஏற்பாடு விசுவாசி வீரர்கள் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் என்ன பண்ணணும்? அது பாதுகாக்கப்படணும். அந்த இஸ்ரேல் கூட்டம். ஓகே. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அதான் முக்கியமான ஆட்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆட்கள். அவங்கதான் வந்து எதிர்காலத்துல வந்து மினிஸ்டர்ஸ் 10 ஊருக்கு நீ தலைவனாரு, 5 ஊருக்கு தலைவனாரு சொல்லி கூட ஒரு ஓமை கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ தலைவனாரு சொல்லி சொல்றது. சோ ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நடக்கிறது, சபைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் நடக்கிறது. உலக மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க? அந்த உலகத்துல உயிர்த்திலிருந்து நீதியை அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு கொடுக்கப்பட்டு சத்தியத்தை போதிக்கப்பட்டு ஒரு வாய்ப்பு.
ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறது, காப்பாற்றப்படுறது, ஆ சத்தியத்தை அறிகிற அறிவு அடையாது அவருடைய சித்தமா இருக்கு சொல்லி நம்ம பார்க்கலாம். இருக்கிறது. ஓகே. ஓகேண்ணா. ஓகேண்ணா. புரியுது. இப்பதான் படிக்க வரும்போது அந்த கிளாஸஸ்ல நம்ம படிச்சதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அவருடைய பிளான் இன்னும் சொல்லும்போது அந்த அவர் சூஸ் பண்றதுல நம்மளும் இருக்கிறோமே, இது நமக்கு கேட்க வைக்கிறாரு. அதுவே அவருடைய அன்பு அவ்வளவு பெருசு, அவருடைய கிருபை பெருசுங்கிறது ஆமா, அதுதான் பார்க்கணும். நாங்க பார்க்கும்போதெல்லாம் அது வந்து திருப்பி திருப்பி படிப்போம்ல. படிக்கும் ஆமா. போதெல்லாம் இவ்வளவு பெரிய கிரேஸ் தகுதியா இருக்கங்களா நம்ம? தகுதியா ஆமா, ஆமா. தகுதி இல்லாத நம்மளையும் வந்து இவ்வளவு பெரிய தகுதி படுத்திருக்காரு. படுத்தி வச்சிருக்காரு. அதனால ஓகே. பவுல் என்ன சொல்லுவாருன்னா வந்து, இப்ப என்னதுன்னா ஒரு குழந்தை கிட்ட வந்து ஒரு தங்க தங்க கட்டியை கொடுக்குறீங்க. ஆ அதுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அது என்னன்னே தெரியாது. அது தெரியாது. வேல்யூவே தெரியாது. இதே ஆமா. வந்து அது வேணா உங்க கையில கொடுக்குறோம், இல்லைன்னா ஒருத்தவங்க ஒரு வியாபாரி கிட்ட கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவாரு? என்னடா அதான் கீழே கிடக்குது இவ்வளவு பெரிய தங்க கட்டி சொல்லி டக்குன்னு எடுத்து என்ன பண்ணுவாரு? பிரயோஜனப்படுத்துவாரு. ஆமா. உள்ள வச்சுப்பாரு, பிரயோஜனப்படுத்து. இது தெரியும் அவருக்கு வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. ஆமா, ஆமா, ஆமா. இப்ப நம்மளுடைய மனுஷனாகிய நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சபை சில நேரத்துல என்ன ஆகுதுன்னா மறந்துருது. ஓகே. அது ஆமா. கையில வந்து எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்கு சொல்லிட்டு. இருக்கு. ஆமா. ஓகே, நம்ம குழந்தைய போல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதுக்கு அதுக்கு சொல்லி திரும்பிட்டு இருக்கோம். அதனாலதான் என்ன ஆகணும்? மெச்சூர் ஆகணும். மெச்சூர் ஆகணும். ஓகே. அப்பதான் வந்து நிறைய அந்த புரியும். அதனாலதான் உங்க மனதார்ந்து லெட் யுவர் ஹார்ட் பி என்லைட்டன் சொல்லுவாரு. இது எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பாருங்களேன். நீங்க வந்து மனக்கண்களை திறக்கும். 17ல இருந்து படிங்க. இல்ல 16ல இருந்து படிங்க. 16 16ல இருந்து படிங்க. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலே உங்களை நினைத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் நம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். யாருக்கு கொடுத்தாரா? சபைக்கு அதை சொல்றாரு. ஆமா. அந்த சபையில நம்மளும் வந்து பங்கா இருக்கணும். ஓகே. அப்போ இந்த வேல்யூ வந்து என்னன்னா புரியணும்னா நம்மளுக்கு என்ன வேணுமா? பிரகாசம் உள்ள கண்கள். ஓகே. சோ சில பேருக்கு என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா, வழி அருகே விழுந்த விதை, கட்பாறை மேல் விழுந்த விதை சொல்லிப்போது கொஞ்ச நேரம் டக்கு டக்குன்னு வரும். ஓகே. ஆனா கடைசி வரைக்கும் நிக்கிறது தான் என்னது? நல்ல நிலம். ஆமா. ஓகே. உலகத்தின் கவலைகள் சொல்லும்போது முற்றிலையில விழுறது. ஓகே. உலகத்தின் யோசனைகள் அதை பத்திலாம் என்னதுன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து கஷ்டங்கள் இருக்கும், எல்லாருக்குமே பாடுகள் இருக்கும். இந்த உலகத்துல வந்து உபத்திரம் உண்டு. கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஓகேவா? அது இல்லவே இருக்கவே இருக்காது, இல்லாம இருக்கவே இருக்காது. என்னதுன்னா அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த குருவி பறவைகளை பாருங்க, அது என்னத்தை விதைக்குது, என்னத்தை அறுக்குது? ஒண்ணுமில்ல. அதையும் யார் பிழை போட்டுறா? தேவன் பிழை போட்டுறாரு. ஆமா, தேவன் வந்து என்ன பண்ணாரு? இந்த பூமியே வந்து யாருக்கு கொடுத்தாரு? மனுஷனுக்கு. ஆமா. ஒரு பறவை வந்து பாத்தீங்கன்னா அது பிறப்பிக்க கடவுள் சொல்லி சொன்னாரு. ஆனா மனுஷனை வந்து அவருடைய சாயல உண்டு பண்ணாரு. ஓகேவா? ஆமா, ஆமா. அதை காட்டிலும் விசேஷம் அல்லவா? பறவைகளை காட்டிலும் அதுக்கே எதுவும் போஷிக்க மாட்டாரா? போஷிக்க மாட்டாரா? தேவன் மேல உனக்கு நம்பிக்கை கிடையாது. என்ன தேவன் சொல்றதோ தேவன் வந்து என்ன பண்ணுவாரு? கரெக்டான டைம்ல வருவாரு. டைம்ல கொடுப்பாரு. எப்ப என்ன பண்ணாத? கவலைப்படுறதுனால ஒரு முலம் கூட போறது கிடையாது, குறைக்க சொல்லி ஓகேவா? சோ உன்னுடைய வேலை என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை
பண்ணுங்க. ஆமா. ஓகே, ஓகே. இவைகள் எல்லாம் நமக்கு எது தேவையோ பரமபிதா அது அறிவார். அது கொடுப்பாரு. அவர் தெரியும் ஓகே. சொல்றாரு. ரைட். ஓகே, ஓகே. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லண்ணே, இப்போதைக்கு இல்லண்ணே. ஓகே. நான் 2வது கொஸ்டின் மட்டும் அனுப்பியிருக்கேனே. எந்த இது? அப்போ ஒரு 2வது பாடம் செகண்ட் லெசன் அதுக்குரிய கொஸ்டின் மட்டும் ஆன்சர் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஆமா, அப்டேட் பண்ணிட்டேன். அதுல ஆமா ஒரு சிலதுக்கு தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் மாறி இருந்துச்சு. ஆமா, நான் ஒரு சிலது அப்புறம் திரும்ப மார்க்கையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆமா, ஒரு இதுல கொஞ்சம் ஓகே. ஸோ இதெல்லாம் ஓகே தான். இது என்னது? 2வது படம் தானே? ஓகே. மனுக்குலத்தின் எதிர்காலம். இதுல which historical king was initially denied the historical கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டா? ஆமா. ஓகே. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதெல்லாம். இது கேட்கணும்னு வச்சுருந்தேன். இது அதுக்கப்புறம் பார்த்துட்டேன். ஜெனடிக் டிசீஸ் டயபெட்டிஸ் மாதிரி அம்மாக்கு இருந்தா அப்பாக்கு இருந்தா. ஆமா, நீங்க அதை கேட்டீங்க அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. ஆமா, நம்ம He forgot the case. இது என்ன क्वेश्चन இது ஆதம்ஸ் இந்த பாவத்தை வந்து தேவனால வந்து தடுக்க இது பண்ண கேன்சல் பண்ண முடியாதா? ஓகே. எதுக்காக வந்து சாபம் கொடுக்கணும்? எதுக்காக வந்து அவனை மரணத்துல கொண்டு போகணும் சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நான் சொல்லி என்ன தெரியும்னா it would make him clicker. இப்போ என்னன்னா நான் பனிஷ்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாம இருந்தாருன்னா அடுத்த வாட்டி ஓகே. நான் கரெக்டா பண்ணாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஓகே. அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாரு. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா எப்போ என்ன மைண்ட் மாறுதோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்குவார். அதான் ஓகே. ஃபிளிக்கரிங் மைண்ட் அண்ட் அன்ட்ரஸ்ட். சிலர் அதுல தமிழ்ல பார்க்கும்போது அந்த அந்த வேர்ட் வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரினால அப்படி இருக்காதோ அப்படிங்கறதுனால அதை விட்டுட்டேன். அப்படியா? ஹார்டுங்கிறத விட அது அவரை நிலையற்ற மனமுடையவராக தகாதவராகவும் ஆக்கிவிடும். அதான் அதனால்தான். ஓகே. கேன்சல் பண்றாருன்னா நம்ப தகாதவரா ஆயிரும். ஓகே. ஆனா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு क्वेश्चन அது. ஆமா. வாட் இஸ் தி இதெல்லாம் ஓகே. biological provide. அதுதான் ஒரு சில இடத்துல அந்த 2 ஆன்சர் இருந்தா ஒரே மாதிரி இருந்தாலும் ஒன்று தானே கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற சில அந்த மைண்ட் செட் வந்தது. அதான் இது முடிச்சதுக்கு அப்புறம் அது கிளியரா கிடைச்சது. அதுக்கப்புறம் அடுத்ததுல இருந்து கரெக்ட் பண்ணேன். ஓகே. அதான் அது இந்த மாதிரி இந்த ரவுண்டா இருந்ததுன்னா ஒண்ணு, இந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு மோர் கூட இருக்கு.
மேல இருக்கலாம். ஓகே, ஓகே. மேல. How were the Old Testament faithful? ம். அப்புறம் ரெண்டாவது வந்து second principle. ஆமா. Crisis. A trial or judgment. இது வந்து அந்த கிரைசிஸ் அந்த வேர்டு தானே. நான் அது இதெல்லாம் செக் பண்ணேன். நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். ஆ. அதில் தமிழில் பார்த்த நெருக்கடின்னு தான் வந்துச்சு. அதெல்லாம் அப்படி போட்டேன். ஓ. அதான் என்னதுன்னா ஒரு ஆனா வாய்ப்பு. நம்ம படிக்கும்போது நீங்க இந்த சொன்ன வேர்ட் ஞாபகம் இருந்துச்சு. அதான் ஒரு இதுக்கு நம்ம 26ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம் பாத்தீங்களா? ஆமா. திரும்ப ஒரு வாய்ப்பு தராரு. அதை நம்ம கிளியர் பண்ண மறுபடியும். ஆனா நான் எதுக்கும் ஒருவேளை அந்த வேர்டுக்கு என்னன்னு பாத்துருவோம்னு சொல்லி சும்மா போட்டு பார்த்தேன். அதில் நெருக்கடி வந்ததுனால தான் செக் பண்ணேன். ஓ, அங்கே ஜட்ஜ்மெண்ட் சொல்லி வருமே அது. யோவான் 5 அந்த ஆமாண்ணே. நான் அந்த நம்ம வசனம் படிச்சதை நம்ம கிளியர் திரும்ப சொல்லி கொடுத்தீங்க. திரும்ப ஒரு வாய்ப்புன்னு சொல்லி. நியாய தீர்ப்புனாலே நமக்கு ஒரு திரும்ப ஒரு வாய்ப்பு தான். டைரக்ட் பனிஷன் மாதிரி சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த வேர்டை மட்டும் அப்படி எடுத்து இதுல போட்டு பார்த்தேன். கிரீக்ல இருந்து இதுல மாத்திட்டாங்க. ஓகே. இது வந்து 24 தானே. அண்டர் ஜட்ஜ்மெண்ட். கிரைசிஸ். அதில் இங்கிலீஷில் பார்த்தாவே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தான் வரும். ஓகே. ஓகே. ஆமா. இதுதான் நான் என்ன மிஸ் பண்ணேன்னா, அதாவது விடப்பட்டவங்க மீதியானவங்க தானே மனுக்குழு அவங்களுக்கு தானே. நான் ஃபர்ஸ்ட் நான் டைரக்டா உள்ளவங்களுக்கு நினைச்சேன். சரி அறிவிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க சேவை வாங்குவாங்க அப்படின்னு. நம்ம 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும். ரட்சிப்பு ஃபர்ஸ்ட் வருது. அப்புறம் என்ன வருது? சத்தியத்தை அறிகிறது. அதுதான் இங்க நம்ம கேட்டிருக்கோம். ஆர்டர் ஆஃப் சால்வேஷன் அக்கார்டிங் டு தி லெசன். எதுக்கு யாருக்குன்னா ரெஸ்ட் ஆஃப் தி மேன்கைண்ட், உலக மக்கள். ஆமா. உயிர்த்தெழுந்த பிறகு அவங்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்படும். ஓகே. Saturn, okay. The design of the earthly pressure and over. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதிருக்கோம். ஆமா. Who will act as a king and priest to lead the church? அதான் kings and priest. ஓகே. ஆமா. அதுதான் இதுக்கு நமக்கு இன்னைக்கு சொல்லும்போது கூட நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்துட்டீங்க. இது ஓகே. ராஜாக்களும் ஆசிரியர்களும். ஆசிரியர்கள். ஆமா. அவங்க வந்து பிரபுக்களா இருப்பாங்க. பூமி எங்கும் பிரபுக்களா இருப்பாங்க சொல்லுங்க. பூமியில. ஓகே. நம்ம ராஜாக்களும் ஆசிரியர்களும் நம்மள செலக்ட் பண்ணிருக்காங்க. நம்மள வந்து ராஜாக்களும் ஆசிரியர்களும் வைக்கிறாங்க. அவங்க வந்து பூமியில எங்கும் பிரபுக்களா இருப்பாங்க. ஓகே. அது சங்கீதத்துல இருக்கு. ஓகே. ஓகே. Whoever lives and believes in me. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் will never die. சொல்லும்போது தேவன் ராஜ்யத்துல உயிரோட வந்துடுறாங்கல்ல. ஆமா. அப்புறம் சத்தியத்தை கேக்குறாங்கல்ல. ஆமா. ஓகே. அவங்க என்ன வராங்க? மரிப்பதில்லை. அதான் ரெஸ்ட் ஆஃப் தி மேன்கைண்ட். நம்ம என்ன பண்றோம்? மரிச்சிடுறோம். திரும்ப. ஆமா. ஓகே. விசுவாசத்தை மரிக்கிறவர்கள் உயிரோட வராங்க. ஓகேவா? ஆனா உயிரோட இருந்து விசுவாசிக்கிறவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருது? அப்பதான் ராஜ்யத்துல தான். ராஜ்யத்துல தான் கிடைக்குது. ஓகே. ட்ரூத் சத்தியம் அப்பதான் போதிக்கும். ஓகே. ஓகே. இது வந்து எர்த் சரவுண்ட். இது வந்து ஓஷன் கரண்ட். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சயின்டிஃபிக். God cancel the curse without reason. Man dictator, incredible deaths. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். Questions. Authority. இது
to many. அப்புறம் பாயிண்ட் வந்து they don't want to believe in the truth. சத்தியத்தை வந்து வாஞ்சிக்கிறாங்க. நீதியை கற்றுக்கொள்ளார்கள். கற்றுக்கலாம். ஓகே ஓகே. ஆமாம். 42 சூப்பர் தான். ஸோ எவ்வளோ காமிச்சது மார்க்கு? 64 80. ஓகே ஓகே. ஓகே தான். அது திருப்பி நீங்கள் ரீகேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமாம் ஆமாம். சரிப்பா. ஸோ இன்னைக்கு நீங்கள் வேற கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஆமாம், நான் அடுத்தது ட்ரை பண்ணுறேன். சரி, பொறுமையாவே பண்ணுங்க. ஓகே ஓகே. நானும் அடுத்த 2 டாபிக் இது வந்து கொஸ்டின்ஸ் நான் ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறேன். ஓகே, 5வது பாடம் 6வது பாடம். ஓகே ஓகேண்ணே. ஓகேண்ணே. நம்ம இப்போ 7வது பாடம் வந்து நாளைக்கு நான் மண்டேலேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்கண்ணே. ஓகே ஓகேப்பா. ப்ரே பண்ணி நான் முடிச்சிடலாம். சரிங்கண்ணே. ப்ரே பண்ணுங்க. ஓகேண்ணே. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, பரிசுத்தமுள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாள் வேத பாடங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை வேத சத்தியங்கள் உண்மைதான், அதோட அந்த ஆதி திருச்சபையில் இருந்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டு வந்து அதுக்கப்புறமும் ஆண்டவரே வண்ணந்து விடப்பட்ட சபை நீங்கள் போஷிச்சிங்க, நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு பின்னே நாட்களில் மனுஷங்களால் அவங்களுடைய கற்பனை, அவங்களுடைய சுய எண்ணத்தினால உருவாக்கப்பட்டது அதிகமாக இருந்தாலும் ஆண்டவரே உங்களை ஃபாலோ பண்ணுற தேவனை நம்பி அதுக்கேற்றபடி அந்த சத்தியத்தில் உறுதியாக நிற்கிற ஜனங்களை, சபையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, உங்களோட கூட வைக்க விரும்புகிறீங்க ஆண்டவரே. அந்த தேர்ந்தெடுப்பில் நீங்கள் எங்களையும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பு அவ்வளோ பெருசு நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. ஏன்னு சொல்லி நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் உங்களிடத்துல அந்த அன்பை எங்கள் மேலே பாராட்டின கிருபைகள் எண்ணி பார்க்கும்போது அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு தேங்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் தகப்பனே. அக்கா நன்றி செலுத்திக்கிறோம். இனிமேல் வர இருக்கிற கிளாஸில் கூட இன்னும் இருக்கிற சத்தியங்களை புரிஞ்சு கொண்டு அதை உணர்ந்து அதன் அடிப்படையில் அந்த எங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை, அந்த ப்ரீசியஸை அதை வெளியேற பட்சத்தை உணர்ந்து அதுக்கு நாங்கள் சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்க, சாட்சியாக நிற்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. நன்றி. நீங்கள் பலப்படுத்துங்க, அவங்க ஃபேமிலியை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவர். வர இருக்க கிளாஸில் இன்னும் உற்சாகமாக சொல்லிக் கொடுக்கவும் ஆண்டவர். அதை நீங்கள் உங்கள் சித்தப்படி கேட்டு புரிஞ்சு அதன்படி நடக்க கற்றுக் கொடுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகேப்பா. ஸோ இதில் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுறேன். என்னதுன்னா இதை பற்றின கொஸ்டின் தான் சிலது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதி திருச்சபையில வந்து அந்நிய பாஷையெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே, அந்நிய பாஷைன்னா என்னது? வேற லாங்குவேஜ், மற்ற மனுஷங்க பேசுகிற லாங்குவேஜ். இப்போ தேவதூதர்களின் பாஷை சொல்லும்போது என்னது? அதுவும் அந்நிய பாஷை தான். அந்நிய பாஷை தான். ஓகே. அவங்க பேசுற லாங்குவேஜ். ஓகே. அது நம்மளுக்கு தெரியாது எந்த லாங்குவேஜ் சொல்லிட்டு. ஓகேவா? தெரியாது. ஆமா. ஓகே, அதுவும் அந்நிய பாஷை தான். ஓகேவா? மனுஷன் பேசுற லாங்குவேஜா இருக்கட்டும் அந்நிய பாஷை தான். தூதர் பாஷை பேசுற பாஷை. ஆமா, அதுவும் அந்நிய பாஷை தான். ஓகே, அவங்களோட பாஷை. தூதருடைய பாஷை பேசணும். அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை. ஆமா. இப்ப பேசுறதெல்லாம் அந்நிய பாஷையா? இல்ல. ஓகே, இப்ப அந்த அந்நிய பாஷையின் வரங்கள் இருக்கா? இல்ல. இப்போ தேவையில்லை. ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே பிரிண்ட் ஆகி போயிட்டு இருக்கு, பிரசங்கிக்கப்படுது. அது வேண்டியதில்லை. ஆமா, வேண்டியதில்லை. ஓகே, சப்போஸ் அது கேட்டாலும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் என்ன இருக்கு? அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் அந்த அதிகாரம், அந்த வரங்களை கொடுக்க முடியும். ஆமா, அவங்கள கைகளை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது கொடுக்கப்பட்டு. ஸோ மற்றபடி அற்புதங்கள், அடையாளங்கள் நீங்க பாக்குறது எல்லாமே வந்து உலகத்துல நடக்குது. அது சிலது வந்து சாத்தானும் வந்து அது வல்லமை பண்றான்னு சொல்லி போட்டு, சிலது வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நடக்குது இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். வேற ஏதாவது கேள்வி இதுல இருக்கா ஓவராலா? இல்லைண்ணே, இது நல்ல ஓரளவுக்கு நல்லா கிளியர். ஆமா. ஆமா. ஆனா அதுதான் இப்போ நம்ம அந்த பெரிய லெவல்ல பார்த்த ஊழியக்காரங்களை வச்சு பார்க்கும்போது தான் இப்போ அவங்கெல்லாம் ஸ்டேஜ்ல சிலர் சொல்லவும் செஞ்ச மணிக்கணக்காக காத்திருந்து நாங்கள் பேசணும், அதை பேசியும் காமிக்கிறாங்க. அதுதான் அந்நிய பாஷைன்னு சொல்லி, இல்லை நானுமே ஆரம்ப நாட்கள் அப்படிதான் அறியாமல் இருக்கும்போது இதுதான் அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லி நம்பியிருக்கேன், பார்த்துருக்கேன். அப்புறம் பைபிள் பார்க்கும்போது தான் தெரியுது, இது இல்லை, நீங்கள் சொன்னபடி அவங்களாவே தங்களை நினச்சிக்கிட்டு பேசின லாங்குவேஜ் தான்.
ஆமா. ஏன்னா அர்த்தம் சொல்லணும். ஆமா. எப்படி வந்து பரிசேயர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்க ரொம்ப பக்திமான்கள் சொல்லி நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, உண்மையான ஆமா. கிருபை வரும்போது யார் இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்கள என்ன பண்ணாரு? ரிஜெக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஆமா, ஆமா. ஸோ என்னன்னா ஒரு டைம் வரும்போது அவங்களுக்கு ஆ இப்ப அந்த டைமா இருக்கட்டும், இல்லன்னா வந்து தேவன் ராஜ்யமா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பி எந்திச்சு வருவாங்க பார்த்தீங்களா? ஆமா. மக்கள் எந்திச்சு வரும்போது, அப்போ வந்து அவங்களுக்கு வெட்கமா இருக்கும். ஓகே. ஸோ நான் வந்து பரலோகம் போயிட்டேன்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தேன். ஆ. எங்க அப்பா வந்து வா பரலோகத்துல 7ஆம் வானத்துல இருக்காரு சொல்லி நினைச்சுட்டு இருந்தேன். சொல்லிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஆனா அது எதுவுமே நடக்காதுன்றது உங்களுக்கு தான். அதான் சில டைம் கஷ்டமா இருக்கு. அவங்கள பின்னாடி தான் ஆனா பார்க்குறோம் புரியுது. கூட்டம் எக்கச்சக்கமா இருக்குது. அவங்க சொல்றது தான் பைபிள தாண்டி அவங்களுக்கு தான் கடவுள் மாரி ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஆமா. கையில் அது ஏன் சொல்லி நம்ம தீமோத்தேயுலே படிக்கிறோமே. தீமோத்தேயுல ஒரு ஆமா. வசனம் இருக்குல்ல. ம். வசனம் வேணா மட்டும் படிச்சுட்டு இது பண்ணிடலாம். ஓ 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து. ஆமா. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடிருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஓகே. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சபையில வந்து ஏன் அப்பா இப்படி இருந்தாங்க, ஏன் இது ஊர் இப்படி இருந்தது சொல்லி கட்டுக்கதைகளை வந்து பேசுறதுக்கும் அந்த மாதிரி இது. என்னதுன்னா மக்களே என்ன பண்றாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் தான் வேணும். ஒருத்தங்க இப்ப இஸ்ரேல் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி இருந்தாங்க. ஆனா மக்கள் வேண்டியது என்னதுன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதான் வேணும். அதுதான் அவங்களுக்கு எது பிடிச்ச மாதிரி சொல்றாங்களோ அவங்க தான் வேணும். நல்ல ஆளுங்க. ஓகே. யாராவது எதிர்த்து பேசுனாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. எலியாலாம் ஓடுறாரு. ஓகே. ஆமா. சோ ஆகாபுக்கு வந்து வேற தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க, அவருக்கு ஏத்த மாதிரி காதுக்கு இனிமையா சொல்றாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே. சோ அது மக்கள் சூஸ் பண்றது. அவங்க அனுபவிக்க வேண்டியதுதான். ஆமா. கரெக்ட். சரி. ஓகேப்பா. ஓகேண்ணே. தேங்க்யூண்ணே. ஆமா டவுட்ஸ் இருந்தா எழுதி வைக்கிறேன். எழுதி வைங்க, நம்ம பார்க்கலாம். மண்டே பார்க்கலாம். ஓகேண்ணே. பாய். இந்த சண்டே செர்மன் நடக்கும்போது நான்